இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரீரத்தின் நிமித்தமாகவோ சில காரியத்தின் நிமித்தமாகவோ நீங்க எந்த காரியத்தில் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் பூர்ண விடுதலை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், அந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்க பலவீனப்பட்டு இருந்தாலும் அந்த காரியத்தெல்லாம் நீக்க வல்லவர். இந்த நாளிலும் உங்க பலவீனத்தெல்லாம் நீக்கி பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். இங்க பாக்குறோம், பவுல் தன் சரீரத்தில் ஒரு முள் குச்சப்படுகிறதை தேவனிடம் கேட்கும் போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்க சொன்ன தேவன் உங்கள் மத்தியிலும் அவ்வாறே செய்வாராக. எந்த காரியத்திலும் நிமித்தமாக நீங்க கலங்கி இருக்க வேண்டாம். அவருடைய நாமத்தை நீங்க இன்னும் மகிமைப்படுத்துங்க. வாழ்க்கையில எந்த காரியத்தின் நிமித்தமாக முள் குற்றப்பட்டாலும், எந்த பிரச்சனை நிமித்தமாக நீங்க கண் கலங்கி இருந்தாலும், அதன் நிமித்தமாக நீங்க முள் போன்ற வேதனைகள் நீங்கள் சுமந்திருந்தாலும் அந்த சுமையை நீக்கி, உங்களுடைய பாரத்தெல்லாம் நீக்கி, அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து தேவன் பரிபூர்ண சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த நாளில் தேவனிடம் நீங்க ஒப்பு கொடுக்கீங்களா? ஒப்பு கொடுக்கும் போது தேவ சமூகத்தில் நீங்க ஊற்றி, ஏசப்பா என்னுடைய காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அந்த காரியத்தின் நிமித்தமாக நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், அந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அந்த பலவீனத்தை தேவன் நீக்க வல்லவர், அந்த விடுதலையை கொடுக்க வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவராக. பலவீனத்தெல்லாம் தேவன் நீக்கி உங்களுக்கும் பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, துதிகளின் மாற்றில் வாசிக்கிறவரை உண்மை துதிக்கிற சோஸ்திருக்கிறேன். ஏசப்பா, இந்த வேலையிலும் காலை வேலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இம்மட்டு நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவர். யார் யாருக்கு எந்த சரீரத்தின் நித்தமாக பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அந்த பலவீனத்தை நீக்கி பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுவீராக ஜெபிக்கிறேன். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.